அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய தப்சீர் தொடர் வகுப்பிலே அல்லாஹ்வுடைய உதவியால் ஜுஸு அம்மில் உள்ள பெரும்பாலான சூறாக்கள் சூரத்து நபாயிலிருந்து அப்படி கீழ் நோக்கி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து இப்போது 95வது அத்தியாயமாகிய சூரத்து தீனை இன்றைய வகுப்பிலே நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவுக்கு வத்தீனன்னு சொல்லுவாங்க. சூரத்து அத்தீனன்னு சொல்கிறது வாவை முன்னாடி போட்டு சூரத்து வத்தீனன்னும் சொல்லுவாங்க. இந்த சூறா 8 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாகும். இது முதலாவதாக வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற வசனங்களை கொண்டு ஆரம்பமாகிறது. வாவ் உங்களுக்கு தெரியும், வாவுல் கசம் என்று சொல்வார்கள். இதை சத்தியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வாவ். அல்லாஹு தஆலா அவன் விரும்பியவற்றின் மீது சத்தியம் செய்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது. அவனிடம் கேள்வி கேட்கிற உரிமை அவனுடைய அடியார்களுக்கு கிடையாது. ஆனால் அடியார்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரமே சத்தியம் செய்ய வேண்டும். அதில் வல்லாஹி என்பது மிக பிரபல்யமானது. பில்லாஹி என்று சொல்லலாம், தல்லாஹி என்று சொல்லலாம். அதே போல் அல்லாஹுடைய படைப்புகளுக்கு முன்னால் ரப்பு என்பதை போட்டு ஒரப்பில் கஅபா, ஒரப்பின் நாக்கா என்றும் சத்தியம் செய்யலாம். எப்படியோ அடியார்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரமே சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே அத்தியின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக என்று இந்த சத்தியத்தை ஆரம்பிக்கிறார். அத்தி ஜெய்தூன் இரண்டுமே நமக்கு அறிமுகமான 2 பழங்கள், 2 மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் அத்தியும் ஜெய்தூனும். இதில் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்படின்றால், அத்தி ஜெய்தூன் என்ற அந்த மரத்தை, அந்த பழத்தை தான் அல்லாஹ் இங்கே நாடுகிறான். அத்தி ஜெய்தூன் என்ற மரத்தை, அதில் கிடைக்கக்கூடிய அந்த கனியைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே நாடுகிறான் என்பது. இன்னும் சிலருடைய கருத்து என்னென்று கேட்டால், இந்த மரங்கள் எங்கே கூடுதலாக உருவாகிறதோ அந்த இடங்களை அல்லாஹு தஆலா நாடுகிறான் என்கிற 2 கருத்து தப்சீர் அறிஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. பொதுவாக நம்ம தப்சீர் வகுப்பில் பார்த்து வந்த ஒரு விதி என்னென்னு கேட்டால், முரண்படாவிட்டால் 2ஐயும் நம்ம ஏற்றுக்கொண்டு போகலாம். முரண்பட்டால் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜம்மு செய்ய வேண்டும், ஒன்று சேர்த்து இணக்கம் காண வேண்டும். முரண்படாவிட்டால் 2ஐயுமே நம்ம ஏற்றுக்கொள்வதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹு தஆலா இங்கே ஜெய்தூனையும் அத்தியையும் நாடுகிற அதே நேரத்தில் அந்த ஜெய்தூனும் அத்தியும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த இடங்களையும் அல்லாஹு தஆலா நாடுகிறான். பொதுவாக ஜெய்தூனை பொறுத்தவரையில் திருமிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிற ஒரு ஹதீஸ், குலு ஜெய்த வத்தஹினு பிஹி, ஜெய்தூனை சாப்பிடுங்கள், அதனுடைய ஆயிலையும் எண்ணெயையும் பயன்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அது முபாரக்கான ஒரு மரத்திலிருந்து வரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸில் ஜெய்தூன் சாப்பிடுவது வலியுறுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். காயாகவும் ஆயிலாகவும் சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சயின்டிஃபிக்கலாக அது நிறைய பேசுகிறாங்க.